12th இங்கிலீஷில் 1 to 20 1 மார்க்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு அடுத்ததான் நம்ம அட்டன் பண்ண போகிறது அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் 8 மார்க்ஸ் வரும். அந்த 8 மார்க்ஸும் வந்து ஒவ்வொரு போயம்லேருந்தும் ஒரு அப்ரிசியேஷன் கொஷின் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதில் முக்கியமானது ஃபாதர் டு ஹிஸ் சன். கண்டிப்பாக இதில் வந்து ஒரு அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் வரும். இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 6 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 6 கொஷின்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குளோபல் லேர்னிங் KSK. ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். லைஃப் இஸ் ஹார்ட், பி ஸ்டீல், பி a ராக். ஹவு ஷுட் ஒன் ஃபேஸ் லைஃப்? செகண்ட் ஒன், ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் த above லைன். ஸோ லைஃப் இஸ் ஹார்ட், பி ஸ்டீல், பி a ராக் அப்படின்னா உங்களுக்கு மீனிங் தெரியும். ரொம்ப ஸ்டீல் மாதிரி இருக்கும், ராக் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் இவர் கொஷினில் ஹவு ஷுட் ஒன் ஃபேஸ் லைஃப்னு கேட்குறாரு. ஒன் மஸ்ட் ஃபேஸ் லைஃப் லைக் எ ராக் அண்ட் ஸ்டீல். ராக் போலவும் ஸ்டீல் போலவும் இருக்கணும் அப்படின்றது. ரெண்டாவது, ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் மெட்டஃபர் வந்திருக்கு. ஸோ இது ஃபஸ்ட் ஒன் முடிஞ்சிச்சு. செகண்ட், லைஃப் இஸ் அ சாஃப்ட் லோம், பி ஜென்டில், கோ ஈஸி, அண்ட் திஸ் டூ மைட் சர்வ் ஹிம். ஸோ இதுதான் கொஷின். இதில் வந்து 2 சப் கொஷின் கேட்டிருக்காங்க. ஒய் டஸ் த போய்ட் சஜஸ்ட் டு டேக் லைஃப் ஈஸி? ஏன் வந்து போய்ட் லைஃப் ஈஸியாக எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஆன் மெனி அக்கேஷன்ஸ் வி ஹாவ் டு ஃபேஸ் லைஃப் ஜென்ட்லாக ஃபேஸ் பண்ணணும் லைஃபை அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் கொஷினுடைய ஆன்சர். செகண்ட் கொஷின், ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் த above லைன். ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் த above லைன். அது ஒன்றும் இல்லை, மெட்டஃபர் தான். ஏன்னா இங்கே லைஃபையும் சாயிலையும் கம்பேர் பண்ணுறதுனால அது வந்து மெட்டஃபர். ஸோ தேர்ட் ஒன், டெல் him solitude is creative if he is strong and the final decisions are made in silent rooms. இதுதான் தேர்ட் ஒன். இதுக்கு 2 சப் கொஷின் கொடுத்துருக்கான். கேன் பீயிங் இன் சாலிட்யூட் ஹெல்ப் அ ஸ்ட்ராங் ஹியூமன் பீயிங்? ஹவு? சாலிட்யூட் அப்படின்னா தனிமையில் இருக்கிறது. ஆன்சர் வந்து எஸ், சாலிட்யூட் கேன் ஹெல்ப் அ பர்சன் டு இன்க்ரீஸ் ஹிஸ் க்ரியேட்டிவிட்டி. இதுதான் அதுக்குரிய ஆன்சர். சாலிட்யூட், தனிமையில் இருக்கும்போது நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி அதிகமாகும் அப்படின்னு சொல்ல வராங்க. நெக்ஸ்ட் கொஷின், ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் த above லைன். இதில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னன்னு கேட்குறாங்க. பர்சானிஃபிகேஷன். ஸோ இது உங்களுக்கே தெரியும், இது பர்சானிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஷின், டெல் him டைம் ஆஸ் அ ஸ்டஃப் கேன் பி வேஸ்டட், டெல் him டு பி a fool every so often. நீங்கள் ஃபூலாக இருக்கிறது, முட்டாளாக இருக்கிறது நல்லது அப்படின்றது இந்த லைனுடைய மீனிங். எதனால்? இதுக்கு சப் கொஷின் 2, ஒய் டஸ் அ போய்ட் சஜஸ்ட் தட் டைம் கேன் பி வேஸ்டட்? கண்டிப்பாக டைம் வேஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத இவர் சொல்ல வராரு. ஆனால் ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்றது நம்மளை கொஷினாக கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, டைம் கேன் பி வேஸ்டட் ஆஸ் அ லெஷர் ஃபார் அ பர்சன். கொஞ்சம் லெஷராக நம்ம ஒரு ஹாபியாக நம்ம கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணலாம். அப்போ தான் நம்ம உள்ளே இருக்கிற டேலண்ட்ஸ் வெளியே வரும் அப்படின்றது தான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இந்த above லைன். இதனுடைய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிமிலி தான். ஏன்னா அங்கே ஆஸ் அ ஸ்டஃப் அப்படின்னு வருது, அதனால் இது சிமிலி என்பது நமக்கு தெரியும். இந்த வீடியோனுடைய எண்டு ஸ்க்ரீனை உங்களுக்கு ஒரு பிளேலிஸ்ட் ஆட் பண்ணுறேன். அந்த பிளேலிஸ்ட்டை பார்த்துக்கோங்க. 11th போயம் ஃபுல்லாக இருக்கும், அதனுடைய பேராகிராஃப்ஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 5th கொஷின் வந்து, tell him to be a fool ever so often and to have no shame over having been a fool, yet learning something out of every folly, hoping to repeat none of the cheap follies. Is it a shame to be a fool at times? ஸோ எனி டைம் வந்து ஃபூலாக இருக்கிறது, முட்டாளாக இருக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்குறாரு. நோ, இட்ஸ் நாட் அ ஷேம் டு பி அ ஃபூல் அட் டைம்ஸ். சில சமயங்களில் நம்ம முட்டாளாக இருந்தால் தான் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், வாட் டஸ் ஒன் லேர்ன் ஃப்ரம் எவ்ரி ஃபாலிஸ்? ஒவ்வொரு மிஸ்டேக்ஸ்லேருந்து, ஒவ்வொரு தவறுகள்லேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம்? ஒன் லேர்ன்ஸ் நாட் டு ரிப்பீட் த மிஸ்டேக்ஸ் அகெயின் ஃப்ரம் எவ்ரி ஃபாலி. திரும்ப நம்ம ஒரு தவறை திரும்பி பண்ணாமல் இருப்போம். அதுதான் மிஸ்டேக்ஸ்லேருந்து நம்ம பாடம் கற்றுக்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஃப்ரீ இமேஜினேஷன்ஸ் பிரிங்கிங் சேஞ்சஸ் இன்டு அ வேர்ல்டு, ரிசன்டிங் சேஞ்ச். ஸோ இதுதான் கொடுத்துருக்குற கொஷின். அதில் 2 சப் கொஷின் கொடுத்துருக்காங்க. ஹவு டஸ் ஃப்ரீ இமேஜினேஷன் ஹெல்ப் த வேர்ல்டு? எப்படி வந்து ஃப்ரீ இமேஜினேஷன் உலகத்துக்கு உதவி பண்ணுதுன்னு கேட்குறாரு. ஃப்ரீ இமேஜினேஷன்ஸ் ஹெல்ப் டு பிரிங் சேஞ்சஸ் இன் த வேர்ல்டு. ஸோ இந்த நம்ம ஃப்ரீயாக திங்க் பண்ணுறது, அதாவது கற்பனை பண்ணுறது தான் வந்து உலகத்தில் வந்து முழுமையான மாற்றத்தை கொண்டு வரும். எல்லா மாற்றத்துக்கும் காரணம் நம்ம திங்க் பண்ணுறது தான், கற்பனை பண்ணுறது தான் அப்படின்னு சொல்கிறாரு. தென் செகண்ட் ஒன், ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இதனுடைய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர்டு எபித்தட்.
இந்த ட்ரான்ஸ்ஃபர்டு எபித்தெட் நமக்கு இந்த 6 யூனிட்லேயும் வந்து ஒரே ஒரு ட்ரான்ஸ்ஃபர்டு எபித்தெட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த ரிசன்டிங் சேஞ்ச் அப்படின்ற அந்த லைன்ஸ் வந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ட்ரான்ஸ்ஃபர்டு எபித்தெட் அப்படின்றத நம்ம பதிவு பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான். நம்ம ஈஸியாக வந்து இதில் 4x2 8 மார்க்ஸ் எடுத்துடலாம். மொத்தம் 6 கொஸ்டின் கொடுப்பாங்க இந்த அப்ரிசியேஷன் பார்ட்டில். அதில் நம்ம 4 தான் சூஸ் பண்ண போகிறோம். சூஸியாக இருங்க. கண்டிப்பாக இதில் 8 மார்க்ஸை கொஞ்சம் கூட குறையாமல் நம்ம வாங்குவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் குட் பை. தேங்க்யூ.